வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி காகமும் தீய பாம்பும். ஒரு பழைய ஆலமரத்தில் அப்பா காகம், அம்மா காகம், புதிதாக பிறந்த குழந்தை காகங்கள் என காகங்கள் குடும்பம் ஒன்று வசித்து வந்தது. காகங்கள் அந்த மரத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் அதே மரத்தின் ஒரு குழியில் ஒரு பாம்பு வந்து தங்கியது. அப்பா காகம் அம்மா காகத்திடம், நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இப்போது நமக்கு ஒரு விரும்பத்தகாத அண்டை வீட்டார் இருக்கிறார்கள் என்றது. அம்மா காகம் ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை கவனமாக கவனித்துக் கொண்டிருந்தது. விரைவில் அவள் மேலும் சில முட்டைகளை பொரித்தாள். ஒரு நாள் காகங்கள் தங்கள் குட்டிகளுக்கு உணவு எடுக்க வெளியே சென்றபோது ஒரு கொடிய பாம்பு மரத்தின் மீது பாய்ந்து குட்டிகளை தின்றது. தந்தையும் தாயும் காகம் திரும்பி வந்தபோது தங்கள் குட்டிகளில் சில காணாமல் போனதைக் கண்டு அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். தாய் காகம் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் அவற்றை தேடி அழுது துடைத்துக் கொண்டே இருந்தது. இருப்பினும் அவற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பா காகம் என்ன நடந்தது என்பதை உணர்ந்தது. அதனால் அது அம்மா காகத்திடம், நாளைக்கு நான் தனியாக உணவு தேடி போவேன், நீ குட்டிகளை பார்த்துக்கொள் என்று சொன்னது. ஆனால் அந்த கொடிய பாம்பு மரத்தின் மீது பாய்ந்து அம்மா காகத்தின் கண் முன்னே குட்டிகளை தின்றுவிட்டது. அவள் போராடி குத்த முயன்றாள். ஆனால் பாம்பு மிக வேகமாக இருந்தது. குட்டிகளை விழுங்கிவிட்டு தன் குழிக்குள் விரைந்தான். அன்று மாலை அப்பா காகம் வீடு திரும்பிய போது அம்மா காகம் அழுது கொண்டிருந்தது. பாம்பு செய்த காரியத்தால் அவர் சோகமாகவும் வருத்தமாகவும் இருந்தார். எனவே அப்பாவும் அம்மா காகமும் புத்திசாலி வயதான நரியின் உதவியை நாட முடிவு செய்தனர். அவர்கள் அவரை பார்வையிட்டு, ஐயா, நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும். எங்கள் மரத்தின் பொந்தில் வசிக்கும் கொடிய பாம்பிடம் எங்கள் குழந்தைகள் அனைவரையும் இழந்துவிட்டோம் என்றனர். நரி சிறிது நேரம் யோசித்து அவர்களுக்கு ஒரு யோசனை சொன்னது. மறுநாள் காலையில் காகங்கள் ஆற்றங்கரைக்கு சென்றன. அங்கு அரச குடும்ப பெண்கள் தினமும் குளிக்க வருவார்கள். அம்மா காகம் ஒரு முத்து மாலையை எடுத்துக்கொண்டு மரத்திற்கு திரும்பி பறக்கத் தொடங்கியது. வேலைக்காரர்களின் கவனத்தை ஈர்க்க அப்பா காகம் சத்தமாக கத்தியது. தண்ணீரில் நீந்திக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி தனது கழுத்தணி பறந்து செல்வதைக் கண்டு, காவலர்களே, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த காகம் என் வைர கழுத்தணியுடன் பறந்து செல்கிறது, அதை பிடியுங்கள் என்று கத்தினாள். காவலர்கள் காகங்களை துரத்தி ஓடினார்கள். தாய் காகம் விரைவாக மரத்திற்கு வந்து கழுத்தணியை பாம்பின் குழிக்குள் வீசியது. வேலைக்காரர்கள் மரத்தை அடைந்து வைர கழுத்தணியை வெளியே எடுக்க துளைக்குள் ஒரு நீண்ட குச்சியை வைத்தார்கள். கழுத்தணிக்கு பதிலாக பாம்பு தோன்றுகிறது. அவர் கோபமாக அவர்களை பார்த்து சீறினார். ஆனால் இந்த முறை வேலைக்காரர்கள் பாம்பை விட வலிமையானவர்கள். அவர்கள் தங்கள் தடிகளை பயன்படுத்தி அவரை அடித்துக் கொண்டனர். பின்னர் அவர்கள் வைர நெக்லஸை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றனர். தங்கள் குழந்தைகளை தின்றுவிட்டவனை கொன்றுவிட்டதைக் கண்டு அப்பா காகமும் அம்மா காகமும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். Thanks for watching. More videos. Subscribe my channel.